ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். ஸ்லோகம் 45. யதி மாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்ட்ரோ ரணேஹன்யுஸ் தன்மே க்ஷேம தரம் பவேத். டிரான்ஸ்லேஷன்: திருதராஷ்டிரர் மக்களுடன் போர் புரிவதை விட ஆயுதம் இல்லாமலும் எதிர்ப்பு காட்டாமலும் அவர்களால் நான் கொல்லப்படுவதையே சிறந்ததாக கருதுவேன். இங்கே கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட யுத்தம் செய்யறதை விட நான் ஆயுதமும் இல்லாமல் அவங்கக்கிட்ட எதிர்ப்பும் காட்டாமல் நான் இறக்கிறதே எனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. பர்போட்டில் பிரபாதா சொல்கிறாரு, சத்திரிய போர் நெறிகள் படி ஆயுதம் இல்லாதவங்க போரை விரும்பாத எதிரியை தாக்கக்கூடாது, ஆயுதம் இல்லாதவங்களையும் தாக்கக்கூடாது, போரை விரும்பாத எதிரியையும் தாக்கக்கூடாது. இதுதான் யுத்த நெறிகளுடைய வழக்கம். இப்போது இந்த குழம்பிய நிலையில் அர்ஜுனன் எதிரி தன்னை தாக்குனா கூட தான் யுத்தம் செய்ய போகிறதில்ல அப்படின்னு தீர்மானம் செய்கிறாரு. அவருடைய எதிர்த்தரப்பினர் எல்லாருமே போருக்காக எந்த அளவு ஆயத்தமாக இருந்தாங்க அப்படிங்கிறத அவர் நினைக்கும்போது ரொம்ப பயப்படுறாரு. பகவான் கிருஷ்ணருடைய மென்மையான மனம் படைத்திருந்த பக்தனா அர்ஜுனன் இருந்ததுனால தான் இவ்வளோ துன்பப்படுறாரு. பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்கள் மென்மையான மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அர்ஜுனன் மிகச்சிறந்த பக்தன். அவர் மென்மையான மனம் படைத்திருந்ததுனால தான் இவ்வளோ துன்பப்படுறாரு அப்படின்னு இங்கே பிரபாதா எழுதியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவ் ஜெய்.